நாலுருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போல்லாம் வந்து யார் எந்த வகையில் எப்படி ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள் அப்படி. இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவை வச்சு தான் நிறைய பேர் ஏமாற்றி பொழைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அது மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை வாங்க போகலாம். என்ன அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாவில் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை நான் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஏமாந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சோசியல் மீடியா மூலிமா நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வச்சு பணம் பறிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மூலிமா வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவும். என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்காங்க. இன்ஸ்டாகிராமில் மில்லியன் வியூஸ், அதாவது மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேணும்ன்ட்டு நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. அது வந்து நீங்களே வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏமாத்துற விதம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து போடுவாங்க, உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வேணுமா, லைக்ஸ் வேணுமா, இவ்வளோ பே பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளோ 10,000 ஃபாலோவர்ஸ் வேணுமா, 10,000 லைக்ஸ் வேணுமா, இவ்வளோ பே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. அவங்க வந்து விளம்பரத்துக்காக அது பேசுகிறாங்க, விளம்பரத்துக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது உண்மையாக அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். அவங்க உடனே இதெல்லாம் நான் வந்து என்னுடைய அனுபவத்துலேயும் சொல்கிறேன். நான் ஒரு சில ப்ரூஃப்லாம் வச்சுருக்கேன். அந்த ப்ரூஃப்லாம் உங்களுக்கு காட்டுறேன். காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து எது உண்மை எது பொய்ங்கிறது எல்லாருமே குழம்பி போய் தான் இருக்காங்க. அதுக்காக ஒரு சில ப்ரூஃப்லாம் உங்களுக்கு காட்டிட்டு தான் நான் அதை வந்து பேச போகிறேன். சில வெப்சைட் இருக்குது பாருங்கள். இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் வேணுமா, இவ்வளோ பே பண்ணுங்கள், 20,000 ஃபாலோவர்ஸ் வேணுமா, இவ்வளோ பே பண்ணுங்கள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவங்களெல்லாம் பே பண்ணி வைக்கிறீங்க, ஓகே, பே பண்ணுறீங்க. இந்த ஃபாலோவர்ஸ் எப்படி உங்களுக்கு வராங்க? யோசிச்சு பாருங்கள், இந்த ஃபாலோவர்ஸ் எப்படி வராங்க? அது வந்து இது எதுக்கு நீங்கள் வந்து ஒரு காசு கட்டி ஃபாலோவர்ஸ் வாங்குறீங்க? அது வந்து கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட்டாக போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோவர்ஸ் ஏறுவாங்க, சப்ஸ்கிரைப் ஏறுவாங்க, எல்லாமே ஏறுவாங்க. எதுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க? இந்த காசு கொடுத்து வாங்குற நோக்கம் என்ன தெரியுங்களா? நான் யாரையும் தப்பாலாம் சொல்ல. ஒரு சில 1 மில்லியன் வச்சுருக்காங்களா, 2 மில்லியன் வச்சுருக்காங்களா, நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டால் 5,000 10,000 அவங்க அப்படியே வாய்க்கு வந்து அடிச்சு விட்றாங்க. ஏன்னா அவங்க பே பண்ணி தான் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா பே பண்ணி வாங்கும்போது அவங்க அந்த காசை எடுத்தாகணும். இந்த பே பண்ணி வாங்குறதுல எவ்வளோ ஸ்கேம் நடக்குது தெரியுங்களா? இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி 10,000 ஃபாலோவர்ஸ் ஏற்றுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அடுத்தது கேட்பாங்க, ஓகே, ஒரு 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் ஏற்றி தரேன் அப்படின்னு தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 1000 ரூபாய் பே பண்ண சொல்லுவாங்க. நீங்களும் வந்து பே பண்ணிடுவீங்க. 10,000 ஃபாலோவர்ஸ்க்கு வெறும் 1000 ரூபா தானா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்கள். ஏன்னா உங்கள் இன்ஸ்டா ஐடி வந்து என்ன பக்கா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பக்கு உங்களுக்கு வந்து ஹேக் ஆயிரும், நாங்கள் வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் ஏற்றுனா அது ஏறாது, அதனால் அந்த 1000 ரூபாய்க்கு மேலே டபுள் மடங்கு அமௌண்ட் கேட்பாங்க. இப்போ 1000 ரூபா அப்படின்னா நீங்கள் 2,400 ரூபா 2,500 கட்டுங்க, இல்லாட்டி 3,000 ரூபா கட்டுங்க. அந்த பக்குங்கிறது கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த 10,000 ஃபாலோவர்ஸ் ஏறுவாங்க, இல்லைனா ஏற மாட்டாங்க அப்படின்னு தாங்க ஸ்கேம் பண்ணுறாங்க. ஏன்னா இது நாங்கள் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்தது. ஏன்னா இது டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காகவே பண்ணி பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா ஏற்றி விட்றோன்னு சொல்லி எல்லாமே கன்ஃபர்மேஷன் கொடுத்து வாங்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு டீமாக தான் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. கொள்ளையடிச்சிருது எப்படி தெரியுங்களா? அந்த 1000 ரூபா கட்டினா நீங்கள் நினச்சிருப்பீங்க, 1000 ரூபா கட்டினா 10,000 ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு கட்டிடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வைப்பாங்க பாருங்கள் ட்விஸ்ட்டு. நீங்கள் 3,000 ரூபா பே பண்ணால் தான் அந்த பக்கெல்லாம் கிளியர் பண்ண முடியும், பண்ணினா தான் உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் ஏறும், இல்லைனா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் பேமெண்ட்டும் ரிட்டன் வாங்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட டேரெக்டாக கான்டாக்ட் கிடையாது. இன்ஸ்டா மூலிமா தான் மெசேஜ் பண்ணுவீங்க. அவங்க யார் எங்கே இருக்காங்க, எங்கே போய் நாசமாக போகிறாங்கன்னு தெரியாது, நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க, 10,000 ரூபா போயிடும்னு யோசிப்பீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, 3,000 ரூபா தானே, ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் ஏறுது, ஒரு 4,000 ரூபாயில் வாங்கிடுறோம் அப்படின்ட்டு பே பண்ணிடுவீங்க. பே பண்ணிவிட்டு உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ஏற்றி கொடுத்துருவாங்க. அந்த 10,000 ஃபாலோவர்ஸ் ஏற்றி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வித்தின் ஒரு 7 டேஸில் காணாமல் போயிடும். குறைஞ்சது 2,000 3,000 ஃபாலோவர்ஸ் வந்து கம்மியாகிடுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள எவ்வளோ தான் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண நினச்சாலும் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு நெட்வொர்க்காக இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது எல்லாம் விழிப்புணர்வோடு இருந்துக்காங்க. தேவையில்லாமல் ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு காசு கொடுத்து வாங்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா நாங்களாம் இது லைவாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சில எவிடன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுறோம் பாருங்கள்.
ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா வந்தோடனே இந்த பெரிய பெரிய யூடியூபர்லாம் இருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணுமா ஏற்றி தரோம் அப்படின்னா, இவங்களாம் எதுக்கு பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதனால் நிறைய மக்கள் வந்து காசு ஏமாறுறாங்க. இது ஒரு நெட்வொர்க்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் யாரும் வாங்காதீங்க, சரிங்களா? அப்படி வாங்கினீங்க அப்படின்னா நான் சொன்னது தான், ஃபஸ்ட்டு 1000 ரூபா கட்ட சொல்லுவாங்க, அடுத்தது உங்களதெல்லாம் க்ளியர் பண்ணோம் 3000 ரூபா கட்டுங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஸ்கேம், பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இந்த சோசியல் மீடியாவில். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவை பார்த்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.